Welcome to Star Up Academy. In this video, we are going to see 7th Standard English, Term 1, Unit 1, Supplementary Book Pack Exercises. A. Name the speaker. Textbookல இருந்து நமக்கு 3 sentence கொடுத்திருக்காங்க. இந்த sentence யாரால சொல்லப்பட்டது அப்படிங்கறத நம்ம இங்க எழுதணும். First one, no, never mind. It will be over by and by maybe. Don't call anybody. இது யார் சொன்னா அப்படின்னா டாம் சாயர். செகண்ட் ஒன், இட் மேக்ஸ் மை ஃப்ளஷ் crawl to hear you. What is the matter? இது யார் சொன்னா அப்படின்னா சித்து, அதாவது டாம் சாயரோட ஆஃப் பிரதர். Your tooth indeed. What's the matter with your tooth? இது யார் கூறியது? ஆண்ட் போலி. பி செக்ஷன், write true or false against each statement. First one, Tom enjoyed Monday mornings as he had to go to school. False. ஏன்னா அவனுக்கு ஏன் தான் மண்டே மார்னிங் வருது, ஏதாவது ஒரு சிக்னஸை காரணம் காட்டி வீட்டில் இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவன். ஸோ ஃபால்ஸ். செகண்ட் ஒன், டாம்ஸ் ஃபர்ஸ்ட் க்ரோன் woke up Sid from his sound sleep. நோ. க்ரோனுங்கிறது முனங்கல் சத்தம். அவன் ஃபஸ்ட் டைம் க்ரோன் பண்ணும்போதே சித்து முடிச்சிட்டான்னு சொல்லப்பட்டிருக்கு. ராங். ஏன்னா அவன் ஃபஸ்ட்டு நல்லா தூங்கிட்டு இருந்தான். அவன் ஃபஸ்ட்டு ட்ரிப்லே எழும்பலை. ஸோ ஃபால்ஸ் போட்டுக்கலாம். தேர்ட் ஒன், டாம் வாண்டட் டு கிவ் ஹிஸ் டாக் வித் ஒன் ஐ டு த நியூ கேர்ள் ஹூ ஹேட் கம் டு டவுன். ஃபால்ஸ். டாகை கொடுக்க சொல்லி சொல்லலை, கேட்டை தான் கொடுக்க சொல்லி சொல்லுவான். ஸோ ஃபால்ஸ். ஃபோர்த் ஒன், ஆண்ட் பாலி சென்ட் சித் டு பெச் த டென்டிஸ்ட். நோ. அவங்க வந்து சங்க் ஆஃப் ஃபயரையும் சில்க் த்ரெட்டையும் எடுத்துகிட்டு வர சொல்லுவாங்க. ஸோ ஃபால்ஸ். சி செக்ஷன், read the following passage and answer the questions. Tom lay thinking. Presently it occurred to him that he wished he was sick. Then he could stay home from school. He examined himself. He found no symptoms of sickness and he investigated again. This time he felt he had a stomachache, but it soon grew feeble and presently died wholly away. He reflected further. First question, why did Tom wish that he were sick? ஏன் டாம் வந்து தனக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கணும் அப்படின்னு விரும்பினான்? ஏன்னா அவனுக்கு ஸ்கூலுக்கு போகிறதுக்கே பிடிக்கல. டாம் wished he was sick so that he could stay home from school. ஸ்கூல் போகிறத அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் அவன் அப்படி விரும்பினான் இல்லையா? Tom wished he was sick so that he could stay home from school. Second question, what was the result of Tom's self-examination? டாம் வந்து தன்னைத்தானே பரிசோதித்ததில் என்ன ரிசல்ட் அவனுக்கு கிடைச்சது? டாம் ஃபவுண்ட் நோ சிம்டம்ஸ் ஆஃப் சிக்னஸ் ஆஃப்டர் ஹீ செல்ஃப்-எக்ஸாமின் ஹிம்செல்ஃப். அவன் தன்னைத்தானே பரிசோதித்த பிறகு எந்த ஒரு சிம்டம்ஸோ எந்த ஒரு சிக்னஸ்க்கான அறிகுறியோ அவனுக்கு தெரியலை. Tom found no symptoms of sickness after he self-examined himself. Third question, what did he detect? டாம் வந்து எதை கண்டுபிடிச்சான்? டாம் detected that he had a stomachache. அவனுக்கு வயிறு வலி இருக்கிறத கண்டுபிடிச்சான். டி செக்ஷன், think and answer. How did Sid show his affection towards Tom? சித் வந்து டாம் மேலே எப்படி தன்னோட அஃபெக்ஷனை காமிச்சான்? Tom's groans made Sid's flesh to crawl when he thought that Tom was dying and flew to call on Polly quickly. சித் வந்து டாம் மேலே எப்படி அஃபெக்ஷனை வெளிப்படுத்தினான் அப்படின்னா, அந்த டாமோட முனங்கல் சத்தம் வந்து சித்தோட ஃப்ளஷ் எல்லாம் அப்படி ஆடி போகிறது போல் உணர வச்சுது. அதாவது அவனுக்கு புல்லரிச்சு போனது போல் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அவன் என்ன பண்ணுறான், வேகமாக ஓடி போய் ஆண்ட் போலிக்கிட்ட சொல்கிறான். Tom's groans made Sid's flesh to crawl when he thought that Tom was dying and flew to call Aunt Polly quickly. Second question, did Aunt Polly believe Tom's groaning? Why? Aunt Polly வந்து டாமோட groaning-ஐ நம்புனாங்களா? ஏன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. No, அவங்க நம்பலை. Aunt Polly did not believe Tom's groaning because his toe was not sore and he was not in a dying state. ஏன்னா அவனுடைய கால் விரலில் அங்கே காயம் எதுவும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் அவனுடைய நிலைமை வந்து சாகிற மாதிரியும் இல்லை. அதனால தான் ஆண்ட் போலி நம்பலை. நோ, ஆண்ட் போலி டிட் நாட் பிலீவ் டாம்ஸ் groaning
because his toe was not sore and he was not in a dying state. Third question, what did Aunt Polly to do relieve Tom's toothache? டாமோட toothache relieve பண்ணுறதுக்கு என்ன செஞ்சாங்க? Aunt Polly pulled out his loose tooth to relieve his toothache. Aunt Polly வந்து அவனோட பல்ல புடுங்கினதுனால அந்த பல்வலியிலிருந்து அவன் விடுதலையானான். Next E section, choose the correct answer. First one, Tom pretended his toe was dying in order to dash. Options, miss school, scare Sid, make Aunt Polly feel bad. அவன் வந்து ஸ்கூலை மிஸ் பண்ணுறதுக்காக தான் அது போலலாம் நடித்தான் இல்லையா? ஸோ ஆப்ஷன் ஏ மிஸ் ஸ்கூல் இஸ் த ரைட் ஒன். செகண்ட் ஒன், Aunt Polly pulled Tom's tooth out with a dash. Options, her fingers, a pair of pliers, a piece of thread. ஒரு சில்க் த்ரெட் மூலமாக தான் ஆண்ட் போலி வந்து அவனோட பல்ல பிடுங்கினாங்க. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஒன், a piece of thread. Third one, Tom was miserable on Monday morning because dash. Options, he was sick, he hated going to school, Aunt Polly was sick. டாமுக்கு வந்து மண்டே மார்னிங் ஆனாலே ஸ்கூலுக்கு போக பிடிக்காது. ஸோ ஏதாவது உடம்பு முடியலங்கிற காரணத்தை காட்டணும்னு நினைப்பான். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஒன், ஹி ஹேட்டட் கோயிங் டு ஸ்கூல். நெக்ஸ்ட் உங்களுக்கான ஒரு ப்ராஜெக்ட் அது. எஃப் செக்ஷன், கிவ் இன்ஸ்ட்ரக்ஷன் டு யுவர் ஃப்ரெண்ட் டு ரீச் யுவர் ஹவுஸ் ஃப்ரம் ஸ்கூல். Mention some landmarks that your friend should look out for on his way. Draw a road map with landmarks based on the instruction given to your friend. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க, உன்னோட ஃப்ரெண்டுக்கு வந்து ஸ்கூல்ல இருந்து உன்னோட வீட்டுக்கு வர்றதுக்காக வரைபடம் வரைய சொல்லியிருக்காங்க. ஒரு லேண்ட்மார்க்கு சொல்ல சொல்லி அண்ட் அதுக்கான வரைபடமும் வரைய சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிள் கொண்டு கொடுக்குறேன். நீங்கள் உங்களுடைய லொக்கேஷனை அது போல் வரைஞ்சி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறதும் ரோட் மேப் பண்ணுறதும் நீங்கள் பண்ணிக்கலாம். உங்களோட ஃப்ரெண்டு பேர் எதுவோ அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. மிஸ் ராகுல்னு கொடுத்துருக்கேன். டியர் ராகுல், கம் டு மை ஹோம் டுடே ஆஃப்டர் ஸ்கூல். அதாவது உங்களோட ஃப்ரெண்டுக்கிட்ட நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இன்றைக்கி என்னுடைய வீட்டுக்கு வா அப்படின்னு கூப்பிடுறீங்க. கூப்பிட்டுட்டு லொக்கேஷனை சொல்கிறீங்க, ரோடு மேப்பும் நீங்கள் காமிக்கிறீங்க. ஓகேயா? இப்போ எப்படின்னு பாருங்கள். ஆஸ் யூ ஸ்டெப் அவுட் ஆஃப் த ஸ்கூல், டேர்ன் ரைட் அண்ட் வாக் டில் யூ ரீச் த சிக்னல். இப்போ இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, நீ வந்து ஸ்கூலை விட்டு வெளியே வந்தோடனே ரைட் சைடு டேர்ன் பண்ணி அப்படியே நடந்து வந்தேன்னா ஒரு சிக்னல் வரும். Cross the road and walk further passing the supermarket in the corner. அப்படியே ரோடு வழியே வந்தனா அந்த சூப்பர் மார்க்கெட் ஒரு கார்னரில் இருக்கும். Turn the second right next to the post office. போஸ்ட் ஆஃபீஸ் பக்கத்தில் உள்ள ரெண்டாவது ரைட்டில் திரும்பணும். The third house on the left beside the park with door number 8/33 in my house. போஸ்ட் ஆஃபீஸ் கிட்ட வந்ததுக்கப்புறமா லெஃப்ட் சைடில் உள்ள மூணாவது வீடு, அது பக்கத்தில் என்ன இருக்கும், பார்க் இருக்கும். வீட் நம்பர் 8/33 அப்படின்னு லொக்கேஷனை சொல்கிறான். ஒரு ரோடு மேப்பு கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஸ்கூலை விட்டு வெளியே வரதை காமிக்கிறோம். தென் அந்த சிக்னல் காட்டுறோம். அதுக்கப்புறமா அந்த சிக்னலுக்கு நேர் வந்தால் சூப்பர் மார்க்கெட் வருது. அதுக்கு அடுத்து செகண்ட் ரைட்டில் வந்து திரும்ப சொல்கிறோம். திரும்ப சொல்லிட்ட அப்புறம் மூணாவது வீடு, அதுக்கு பக்கத்தில் பார்க் இருக்குங்கிறத மென்ஷன் பண்ணுறோம். ஸோ இது போல் நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஜி செக்ஷன், கனெக்டிங் டு செல்ஃப். ட்ரா எ ஃபேமிலி ட்ரீ ஷோயிங் த மெம்பர்ஸ் ஆஃப் யுவர் ஃபேமிலி அண்ட் ரைட் அ சென்டென்ஸ் அபவுட் த ஆக்டிவிட்டீஸ் தட் யுவர் ஹோல் ஃபேமிலி டஸ் டுகெதர். ஹவு டஸ் இட் ஹெல்ப் அதர்ஸ் இன் அ ஃபேமிலி அண்ட் வாட் டு யூ லேர்ன் ஃப்ரம் திஸ். அதாவது உங்களோட ஃபேமிலியில் யார் யார் இருக்காங்களோ அதை ஒரு ஃபேமிலி ட்ரீ மாதிரி ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபேமிலியில் உள்ள மெம்பர்ஸ் ஒவ்வொருத்தரை பற்றியும் அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் பற்றியும் எழுத சொல்லியிருக்காங்க. மற்றவங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுறாங்க, உன்னோட ஃபேமிலியிலேருந்து நீ என்ன கற்றுக்கிற அப்படிங்கிறதெல்லாம் எழுத சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து பெரும்பாலும் முந்தைய காலங்களில் வந்து கூட்டு குடும்பமாக எல்லோரும் இருந்தாங்க. இப்போ எல்லாமே நியூக்ளியர் ஃபேமிலி தான். அதாவது ஜாயிண்ட் ஃபேமிலியே கிடையாது, தனியான ஒரு குடும்பமாக தான் இருக்கிறாங்க. ஸோ பெரும்பாலான குடும்பங்களில் கிராண்ட் ஃபாதரோ கிராண்ட் மதரோ கிடையாது. சில வீடுகளில் மாத்திரம்தான் கிராண்ட் ஃபாதர் கிராண்ட் மதர் இருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம கிராண்ட் ஃபாதர் போட்டுக்கலாம். கிராண்ட் ஃபாதர்லேருந்து அதுக்கடுத்து ஃபாதர் அண்ட் மதர், தென் பிரதர் அண்ட் சிஸ்டர், அப்புறம் யூ நீங்கள். ஓகேயா? அதுக்கு மீன் கொடுத்துக்கோங்க. இவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் பற்றி நம்ம எழுதணும் இல்லையா? We always spend time together in our family. எங்களோட ஃபேமிலியில் எல்லாரும் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம்.
we go for a trip during weekends to entertain ourselves and to have good memories. அதாவது நாங்கள் என்ன செய்வோம்னா வாரத்தோட கடைசி நாளில் எங்கேயாவது ஒரு ட்ரிப்பு மாதிரி போயிட்டு அங்கே என்டர்டெயின் பண்ணி எல்லாருக்கிட்டையும் எங்களுடைய டெய்லி எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுவோம். ஆஸ் வி ஆர் எ ஜாயிண்ட் ஃபேமிலி, ஏன்னா அங்கே நம்ம வந்து கிராண்ட் ஃபாதர் கொடுத்துருக்கிறதுனால ஸோ இது ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி. ஆஸ் வி ஆர் எ ஜாயிண்ட் ஃபேமிலி ஐ லேர்ன் குட் மாரல்ஸ் அண்ட் ஆட்டிடியூட் ஃப்ரம் மை எல்டர்ஸ். தாத்தா பாட்டி இருக்கிறதுனால அவங்கக்கிட்ட இருந்து என்ன கற்றுக்கிடுவோம், ஒரு நல்ல மாரல்ஸு நல்ல ஆட்டிடியூட்ஸ் எல்லாத்தையும் அவங்கக்கிட்ட இருந்து கற்றுக்கிடுவேன். which help me to succeed in my life. அது வந்து என்னோட வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் டு சக்ஸஸ். கிவ் அ ரிலேஷன்ஷிப் டேர்ம் ஃபார் த க்ளூஸ் கிவன். கீழே கொடுக்கப்பட்ட இந்த ரிலேஷன்ஷிப் டேர்முக்கு நம்ம க்ளூஸ் தரணும். ஃபர்ஸ்ட் ஒன் சிப்ளிங்ஸ். சிப்ளிங்ஸ்னால் நம்ம கூட பிறந்த அக்கா தம்பி தங்கச்சி இவங்கள தான் சிப்ளிங்ஸ்னு சொல்லுவோம். ஸோ நம்ம பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்னு எழுதிக்கலாம். அடுத்து கித் அண்ட் கின். கித் அண்ட் கின் அப்படின்னா நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸு நம்மளை சுற்றி இருக்கிறவங்க அவங்கள தான் நம்ம கித் அண்ட் கின் சொல்லுவோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலின்னு எழுதிக்கலாம். தேர்ட் ஒன் எ சிப் ஆஃப் த ஓல்டு பிளாக். சிப் ஆஃப் த ஓல்டு பிளாக் அப்படின்னா எ பர்சன் ஹூ லுக்ஸ் சிமிலர் டு அவர் பேரண்ட்ஸ் இன் ரிசம்பிளன்ஸ். அதாவது ஒரு மனுஷன் நம்முடைய பேரண்ட்ஸை போலவோ அல்லது நம்முடைய முன்னோர்களை போலவோ அதே மாதிரி சேமாக இருக்கிறது தான் சிப் ஆஃப் த ஓல்டு பிளாக் அப்படின்னு சொல்கிறது. ஓகேயா. அடுத்து ஃபோர்த் ஒன் டூ பீஸ் இன் அ பாடு. இதுவும் கிட்டத்தட்ட அப்படி தான். எ பர்சன் ஹூ இஸ் சிமிலர் டு அஸ். ஒரு மனுஷன் நம்மளை போலவே இருக்கிறார் அப்படின்னா, அதாவது ரெட்டை பிள்ளைங்களாக இருப்பாங்க இல்லையா, அது போல் சிமிலராக இருக்கிறது தான் டூ பீஸ் இன் அ பாடுன்னு சொல்லுவோம். ஃபிஃப்த் ஒன் பிரெட் வின்னர். பிரெட் வின்னர் அப்படின்னாலே நம்ம குடும்பத்துக்காக பாடுபடுறவங்க இருக்காங்க இல்லையா, கஷ்டப்பட்டு உழைப்பாங்க இல்லையா, அவங்கள தான் பிரெட் வின்னர்னு சொல்லுவோம். எ பர்சன் இன் அ ஃபேமிலி ஹூ டஸ் த மணி ஏர்னிங் இஸ் நவுன் அஸ் அ பிரெட் வின்னர். மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் இட் வுட் பி பேரண்ட்ஸ். நிறைய வீடுகளில் பேரண்ட்ஸ் தான் பிரெட் வின்னராக இருப்பாங்க. சிக்ஸ்த் ஒன் ஃபோர் ஃபாதர்ஸ். ஃபோர் ஃபாதர்ஸ் அப்படின்னா நம்முடைய முன்னோர்கள். ஃபோர் ஃபாதர்ஸ் ஆர் அவர் ancestors. In many cases 2 or 3 generations before our generation. சில வீடுகளில் 2-3 தலைமுறைகளுக்கு முன்னாடி உள்ள தாத்தா பாட்டி பூட்டன் பூட்டி அப்படின்னு இருப்பாங்க. இவங்க தான் ஃபோர் ஃபாதர்ஸ் ancestors. நெக்ஸ்ட்டு ஐ செக்ஷன். அரேஞ்ச் த வேர்ட்ஸ் அக்கார்டிங் டு தியர் டிகிரிஸ் ஆஃப் மீனிங். இந்த கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தைகளை அதோட டிகிரி கம்பேர் பண்ணி அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஈகர், த்ரில்டு, எக்ஸைட்டட். எல்லாமே கிட்டத்தட்ட சேம் மீனிங் தான், ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் வேரியேஷன் காணப்படும். ஸோ ஈகர்னாலும் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறது தான், த்ரில்னாலும் அப்படியே பயங்கர எக்ஸைட்டடாக த்ரில்லிங்காக இருக்கிறது, எக்ஸைட்டடுங்கிறதும் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறது தான். அதோட டிகிரிஸை வச்சு அரேஞ்ச் பண்ணும்போது நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸைட்டட், செகண்ட் வந்து த்ரில்டு, அதுக்கு தேர்ட் வந்து ஈகர். ஓகேவா. செகண்ட் ஒன் ஷைனி, க்ளோ, டாஸ்லிங். மூணுமே ஒரு மினுமினுப்பாக இருக்கக்கூடிய ஒரு அர்த்தத்தை தான் கொடுக்குது. இதில் நமக்கு அதோட டிகிரிஸை கம்பேர் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஷைனி, தென் க்ளோ, தென் டாஸ்லிங். தேர்ட் ஒன் ஸ்மால், டைனி, மினியூட். எல்லாமே ஒரு சிறிய சிறிய பொருள், சிறியதான அளவை குறிக்குது. ஸோ இதில் வந்து நமக்கு அதோட கம்பேரிசன் டிகிரிஸை கம்பேர் பண்ணும்போது ஃபஸ்ட்டு மினியூட், செகண்ட் டைனி அண்ட் ஸ்மால். தென் ஃபோர்த் ஒன் கஃபா, ஸ்மைல், லாஃப். எல்லாமே சிரிக்கிறத தான் குறிக்குது இதில். அதோட டிகிரிஸை கம்பேர் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஸ்மைல், தென் லாஃப், அதுக்கப்புறமா கஃபா. ஓகேயா. ஜே செக்ஷன் திங்க் அண்ட் ஆன்சர். ஃபர்ஸ்ட் ஒன் எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் பேரண்ட்ஸ் டு இசட். எக்ஸும் ஒய்யும் இசட்டோட பேரண்ட்ஸு. பட் இசட் இஸ் நாட் த சன் ஆஃப் எக்ஸ். ஆனால் இசட் வந்து எக்ஸுக்கு வந்து சன்னு கிடையாது. அப்படின்னா தென் வாட் இஸ் இசட் டு எக்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா சன் இல்லைன்னா யாராக இருக்கும், டாட்டர் இல்லையா. ஸோ த டாட்டர் இஸ் த ரைட் ஆன்சர். செகண்ட் ஒன் மீராஸ் பிரதர் இஸ் த ஃபாதர் ஆஃப் ஆகாஷ். மீராவோட பிரதர் ஆகாஷோட அப்பா. தென் ஹவ் இஸ் ஆகாஷ் ரிலேட்டட் டு மீரா. அப்படியானா ஆகாஷ் வந்து மீராவுக்கு என்ன ரிலேஷன், அதாவது ஆண்டி. ஆகாஷுக்கு வந்து மீரா வந்து ஆண்டி, மீராவுக்கு வந்து ஆகாஷ் நெஃப்யூ. ஓகேயா. ஸோ மீரா வந்து ஆகாஷ்க்கு ஆண்டி, ஆகாஷ் வந்து மீராவுக்கு நெஃப்யூ. அதாவது அப்பா கூட பிறந்த அக்காவோ தங்கச்சியோ அவங்க பிள்ளைங்களை வந்து நெஃப்யூ அப்படின்னு சொல்லுவோம்.
ஸோ ஆகாஷ் வந்து மீராக்கு நெஃப்யூ, மீரா வந்து ஆகாஷ்க்கு ஆண்டி. தட்ஸ் ஆல். இதோட இந்த ஃபஸ்ட் யூனிட் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் த விண்ட் ஆன் ஹாண்டட் ஹில் அப்படிங்கிற செகண்ட் யூனிட்டை நம்ம பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.